ஆரம்ப காலங்களில் திமுக மேடை பேச்சாளர்கள் பேச்செல்லாம் கேட்போம். ரொம்ப எங்களுக்கு உணர்ச்சி விஷயமா இருக்கும் சிறு வயதில். இப்படி மேடை பேச்சாளர்களை வந்து சமீபத்தில் எந்த கட்சியிலுமே பார்க்கல. குறிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சியில் பேச்சாளர்கள்லாம் என்னன்னே தெரியாது. அவங்களுக்குலாம் டிக்ஷனரியில் தேடணும் பேச்சாளர்கள்னா. அப்படி ஆட்கள் யாருமே இல்லை. வாய்க்கு வந்ததெல்லாம் மாங்காய் புளிச்சிச்சோ வாய் புளிச்சிச்சோங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்களே தவிர உண்மையான விஷயங்களை சொல்கிறதுக்கு தயாராகவே இல்லை. ஆனால் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. இந்த வயதில் மற்ற கட்சிக்காரவங்க இப்போ அவருடைய வயது எனக்கு சரியாக தெரியல, ஒரு 50 ஒட்டி தான் இருப்பார். அவ்வளோதான் இருப்பார், 48 49க்குள்ளே இருப்பார். இந்த வயதில் மற்ற கட்சியில் இருக்கிறவங்க இந்த வயதோட கம்பேர் பண்ணி போங்க, எவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரி வேலை செஞ்சாங்க, புரிதலோட வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறது நிச்சயம் இருக்காது. ஏன்னா எடப்பாடி அவருடைய நிலைமையில் இருந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்குறாரு. அல்லது வாஜ்பாய் அல்லது அத்வானி காலத்தில் இருந்த தலைவர்கள் இருப்பாங்களா, அப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதே மாதிரி உதயநிதி அவர்கள் வந்து ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிறப்பாக தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் என்ன வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக அழகாக சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து புகழ் அப்படிங்கிறத தாண்டி பொறுப்பு அப்படிங்கிற சிந்தனையிலேருந்து அந்த வேலையை செய்கிறாரு. ஒரு துணை முதல்வருங்கிறத பொறுப்பாக பார்க்குறாரே தவிர பதவியாக பார்க்குற மாதிரி நாங்கள் நினைக்கல. நிச்சயமாக வந்து அவருடைய வருங்காலங்கள் வந்து சிறப்பாக இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை.